ஆஸ்பத்திரிக்குள்ளே கூடயே இருந்தாங்க. 3 நாள்ல பிறந்ததுல இருந்து நான் ரத்தம் ஏத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்துட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன குழந்தை பேட்டி எடுத்துக்கலாமா? பேட்டி எடுத்துக்கலாமா? மைக்குங்க மைக்கு இருக்கா? பேட்டி எடுக்கணும். 2 லட்சம் எடுத்துக்கணும். அவனுக்கு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வாரமா வலி இங்கே வந்து 3 நாள் இங்கே இருந்தோம். நேற்று 3 மணிக்கு மேலே 3வது வார்டுக்கு கொண்டுட்டு போனாங்க. 3வது போய்ட்டு நான் இருந்துச்சு. காலையில் நாங்கள் இருந்தோம். அந்த அம்மா காலையில் இல்லை. காப்பி வாங்க வந்துட்டேன். காப்பி வாங்கிட்டு போய்ட்டு எங்கள் பாப்பா பிள்ளைன்னு அந்த பாப்பா வந்து இதை இவங்க பார்க்கணும் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே சரி வா பார்க்கலாம்னு சொல்லி காப்பி குடிச்சிட்டு உடனே போய் பார்த்தா பிள்ளைய காணோம். உடனே எல்லாத்தையும் சொல்லி தொலைவி பார்த்தா கிடைக்கலைங்க. எப்படி அந்த அம்மா எங்கள் கூட தான் இருக்காங்க. தான் இப்போ ஸ்டேஷனில் இருக்காங்களாம். இன்னும் பிடிக்கல. இன்னும் கூட வந்தது அந்த அம்மா கொடுத்துருச்சு. நான் காப்பி வாங்க வந்துட்டேன். பார்த்துக்கு பாப்பான்னு வந்துட்டேன். 2 பேர்லேருந்து காப்பி வாங்க போயிட்டு வந்து இப்போ எங்கள் குழந்தை என்ன இந்த அவங்க அந்த பாப்பா நான் தெரியும் தொட்டு அந்த பாப்பா கொடுத்துருக்கு. வாங்கிட்டு போய்ட்டு கொண்டு கொடுக்கல. அந்த பாப்பா இங்கிட்டும் வந்து அலமோதிட்டு நானும் அலமோதிட்டு அது ஒரு பாடு சொன்ன பேட்டு கொடுத்தா இன்னும் ஒன்றும் சொல்லி தெரியல. கண்டுபிடிச்சி சொல்லிடுங்க. அவ்வளோதான் நடந்தது. அவ்வளோதான் குழந்தைய கொடுத்துருச்சு. அது ஆண் குழந்தை கொடுத்துருச்சு. எப்படியோ கண்டுபிடி பக்கத்தில் என் பேர் கனகா. பக்கத்துக்கார வீட்டில் வந்து இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து நைட்டி போட்டுக்கிட்டு மேலே துண்டு போட்டுக்கிட்டு கையில் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் குழந்தைய பார்க்க வந்தேன். புதன்கிழமை குழந்தை பிறந்துச்சு. வியாழக்கிழமை நான் பார்க்க வந்தப்போ அந்த கூட அந்த பிள்ளைய கேட்டேன், இது என்னத்துக்கு வந்து இருக்குது? போயிட்டு இல்லை ஒன்றும் இல்லை சும்மா குந்தி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது வந்து 7 மாதமாக இருக்குது. அதனால் நெத்த ஏற்ற வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. நான் போகிறப்ப நான் ஊருக்கு போகிறப்ப நான் கேட்டதுக்கு இந்த வார்த்தை சொன்னிச்சு. அப்புறம் அது சொன்னிச்சு இந்த கூட இருந்தது. நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாருங்கள். அந்த பாப்பா இருந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா இதுக்கிட்ட சொல்லி இது பார்த்துக்கோம் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அதுவும் நானும் ஊருக்கு போயிட்டேங்க. அப்புறம் நேற்று வந்துருக்குது. வந்து நைட்டு இருந்து காலையில் இது டீ வாங்க போயிருக்குது. யாருங்க? எங்கள் அக்கா டீ வாங்க போயிருக்குது. அந்த பிள்ளைகிட்ட பிள்ளைய விட்டுருக்குது. இது என்ன பண்ணுச்சுன்னு தெரில. அவள் அந்த ஃபோனில் அந்த நைட்டு போட்டுருந்துச்சு பாருங்கள். பிள்ளைய இப்போ கடத்திட்டு போயிடுச்சு பாருங்கள். அதுக்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டு மஞ்சள் காமாலைக்கு ஊசி போட்டு வரேன் அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு போனது தானே. அப்புறம் போய் பிள்ளைய பார்க்குறாங்க. பிள்ளைய காணோம். எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு தான் ஏன்னா 3 நாள் அதுக்கு இங்கே இருக்குது. அதுக்கு தெரியுது. அதுக்கு தான் தெரியும்.
அது வந்து இப்போ ஸ்டேஷனில் இருக்குது. குழந்தைய கடத்தி போன பொண்ணு 3 நாள் அட்மிஷனில் இருந்துச்சு. ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா கையில் பேண்டேஜ் போட்டுருந்துச்சு, நைட்டு போட்டுக்கிட்டு மேலே துண்டு போட்டுக்கிட்டு, பெட்டு இல்லை ஒன்றும் இல்லை, கீழேயே ஒரு மூலையில் குந்தி இருந்துச்சு. பேர் மீனா. நான் செத்த நேரம் தான் வந்துருந்தேங்க. 1 மணிக்கு போனேன், 2 மணிக்கு கிளம்பிட்டேன். இப்போ மருத்துவமனை தரப்பில் கேட்டிங்களா அவங்கள்ட்ட? அந்த பொண்ணுகிட்ட தான் குழந்தை கொடுத்து பேசுனீங்களான்னு? பேசினாங்க. ஜெகதாம்மா பிறந்துச்சு 5:30க்கு. வியாழக்கிழமை தான் அந்த அம்மாவை பார்த்தோம். நான் வழியில் வந்து படுத்து தூங்கிட்டேன். வியாழக்கிழமை தான் நான் பார்த்தேன். அவங்க 2 நாளாக எங்கள் கூட தான் இருந்தாங்க. நேற்று வந்து நாங்கள் மேலே 3வது மாடிக்கு போயிட்டோம். அவங்க போனது அவங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் போனது. ஆனால் அவங்க நைட்டு ஒரு 9 மணி இருக்கும் மேலே வந்தாங்க. 10 மணி வச்சு இருந்தாங்க. கீழே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வரல. காலையில் 7 மணிக்கு தான் வந்தாங்க. குழந்த வேணும் கொடுங்க பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. அதை கீழே உட்காந்து பக்கத்தில் பெட்டில் இருக்கும் போது பழகுனதா. என் பேர் சுகன்யா. அவங்க பேர் மீனாட்சி. அதெல்லாம் எதுவும் தெரியல. கொடுத்துருக்கோம். அவங்க இன்னும் எதுவுமே சொல்ல மாட்றாங்க. கண்டுபிடிச்சிடலாம் தான் சொல்கிறாங்க. இன்னும் எதுவுமே இதில் 2வது குழந்தை சுகன்யா.